இப்பொழுது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற மகன் ஆதித்யா, மகன் சொல்கிறேன் நான், ஏன்னா என்ன அக்கான்னு தான் சொல்லுவார், அக்கா கிடையாது, நான் ரொம்ப சின்ன பையன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு 5 minutes ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நான். உங்களுக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியும் ஆதித்யா பேர், பாதி பேருக்கு தெரியும். நம்முடைய சபைக்கு 2013 வந்திருக்கிறாரு. ஞானஸ்நானம் எடுத்து மதுரை தான் சொந்த ஊர். வேலை தேடி இங்கே வந்த இடத்துல கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. பெரிய காரியம் என்னென்னா, 2013 சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம மறந்துருப்போம். ஆனால் மறக்காமல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னென்னா, அந்த மகன்கிட்ட என்ன காரியம்னா, ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசிட்டா அந்த வசனத்தில் உறுதியாக பிடிச்சி சொன்னீரே அந்த வசனத்தை மறக்காமல் அதையே பேசி எத்தனையோ வார்த்தை மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் பார்த்து அசந்து போயிருக்கிறேன். ஏன்னா நம்மள மாதிரி சபைக்கு போகிறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத நாட்களில் அவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவருக்குள்ளே நிலச்சி நின்றது, அது பெரிய அதிசயம். அது ஹல்லேலூயா. அது மட்டும் நிறைய அற்புதங்கள் நிறைய பேசும்பொழுது நான் வந்து சில நேரத்தில் சோர்ந்து போயிருந்தா கூட ஆதித்யா தன்னுடைய விஷயமா பேசும்பொழுது அது எனக்கு அந்த நேரத்தில் ஆறுதலாக இருக்கும், எனக்கு அந்த இடத்துல பலப்படுத்ததாக இருக்கும். அது நிறைய காரியங்கள் வசனத்தின் மேலே இருக்கிற அந்த விருப்பம் வாஞ்ச படுபயங்கரம். அதாவது நாங்கள் யாரையும் லேஸில் கூப்பிட மாட்டோம் சபைக்கு. நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்கள் சபைக்கு கூப்பிடுங்களேன்னு சொல்லுவாங்க. நம்ம சபை அவ்வளோ பெரிய சபை இல்லை, ஆனாலும் கேட்பாங்க, ஏன் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் சபைக்கு கூப்பிட மாட்டீங்களான்னு. நான் கூப்பிட மாட்டோம், நாங்கள் ஆண்டவர் சொல்கிற வரைக்கும். இந்த மகனை கூப்பிட்டதுக்கு காரணம்னா வார்த்தை மேலே இருக்கிற விசுவாசம், வார்த்தை மேலே இருக்கிற பிடிப்பு. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பிஸ்னஸ், ஒரு பக்கம் ஊழியம், ஒரு பக்கம் ஃபேமிலி, மூணுத்தையும் ஒரு குறை இல்லாமல் நடத்தி இதுவரைக்கும் தேவன் நடத்தி கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் ஆஃப் காட், தீர்க்க தரிசன தேவனுடைய வார்த்தை, இந்த ஊழியத்தை ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்டு 12 வருஷத்தில் ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு. அது பேர் என்னது? ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் ஆஃப் காட், வாய்ஸ் ஆஃப் காட். ப்ராஃபட்டிக்கல் வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தம், தீர்க்க தரிசன தேவனுடைய சத்தம். அந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஆன்லைன் ப்ரேயர், அது மட்டும் இல்லாமல் சில சபைகளில் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டேன், ஐடியில் வேலை செய்கிற நல்ல படித்தவங்க மத்தியில் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தன் சொந்த ஜனங்களுக்காக, தெரிஞ்சவங்க மத்தியில், அவங்க போகிற சபையோட பாஸ்டரை பற்றியே ஆண்டவர் பேசியிருக்கிறார். சொப்பனங்கள் மூலமாக நிறைய தீர்க்க தரிசனம் அப்படி நடக்குது. நானே நான் கேட்பேன், சில இடத்துல சிரிச்சுக்கிட்டே, என்ன ஆதித்யா நம்ம குறித்து ஒரு சொப்பனம் தானே வந்துக்குதான்னு கேட்பேன் நான். அதுதான் கடந்த நாட்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் ஒரே ஒரு கனவு இது வரைக்கும் நம்மளை பற்றி வந்திருக்குது. பரவாயில்ல, கர்த்தர் நம்மளே நினச்சிக்கிட்டேன். நான் சொப்பனங்கள் மூலமாக தேச தலைவர்களை குறித்து கூட அநேக சொப்பனங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக சொப்பனங்கள் மூலமாக தீர்க்க தரிசனங்கள் தேவன் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அதனால் இங்கே வந்தது நல்லது என்று சொல்லும்படியாக கர்த்தர் மகனை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய மனைவி, அழகான மனைவி கௌசல்யா, எழுப்பி நிற்கிறியா? கொஞ்சம் ஜனங்க பார்க்கட்டும். ஹல்லேலூயா. பார்க்குறீங்களா? ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம, சரியா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி. எல்லாரும் ப்ரேயர் முடிஞ்சவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம். கர்த்தாவே, இந்த மகனுடைய விருப்பத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இன்னும் ஓட வேண்டும், வேகமாய் ஓட வேண்டும் என்று விரும்புகிற இந்த மகனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கொடுத்த மனைவி பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், தாய் தகப்பனுக்காக, சகோதரி குடும்பத்துக்காக, ஆண்டவர் பிஸ்னஸுக்காக, ஊழியங்களுக்காக, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மகனுடைய விருப்பத்தின்படி சுவாமி இன்னும் அதிக தூரம் ஓட உதவி செய்யும். வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வாசல்களை திறப்பீராக. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டக்கூடாது என்று சொன்னவர் அல்லவா நீர். இப்பொழுது மகனுக்கு முன்பாக எல்லா வாசல்களையும் திறந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, பிசாசின் ராஜ்யங்களை இடிக்கும்படியாக, ஆண்டவரே தேவ சத்தத்தை எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தொனிக்கும்படியாக இந்த மகனை பயன்படுத்துவீராக. அருமையான மனைவியை கூட பயன்படுத்துங்க, குழந்தையை பயன்படுத்துங்க. ஆண்டவரே நீ செய்ய போகிற மகத்தான கிரியைகளுக்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் ஜீசஸ். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் என்ன தேவன்? அவர் பேசுவார், நீங்கள் செவி கொடுக்கணும்.
இன்றைக்கு கர்த்தர் வந்து ஏன் மனிதர்களோட பேச விருப்பப்படுறாரு? இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமான கர்த்தரின் சத்தம். நோட் பண்ணிக்கோங்க, ப்ராஃபட்டிக் வாய்ஸ் ஆஃப் காட். இதுதான் நான் பண்ணுற ஊழியத்துடைய காரியம். இன்றைக்கு தான் முதல்ல இந்த காரியங்களை வெளியரங்கமாக நம்ம சொல்கிறோம். தீர்க்க தரிசனமான கர்த்தரின் சத்தம், ப்ராஃபட்டிக் வாய்ஸ் ஆஃப் காட். அப்போ ப்ராஃபட்டிக் வாய்ஸ் ஆஃப் காட்னா என்னென்னா, தேவன் மனிதரிடத்தில் தனது சித்தத்தையும் செய்தியையும் வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வீக சத்தமாய் அது இருக்கிறது. அதாவது ஏன் கர்த்தர் வந்து மனிதனோடு பேசணும், அவர் சத்தத்தை ஏன் வெளிப்படுத்தணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எல்லார் கூடயும் பேச விரும்புகிறார், உங்கள் எல்லார் கூடயும் உறவாட விரும்புகிறார். அவர் ஆதியில் ஆதாம் ஏவாளோட ஏதேன் தோட்டத்தில் உறவாட விரும்பினார். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது பரிசுத்தவான்களாக மாற்றப்படுவீர்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற்றப்படும் போது உங்களுடைய முடிவு ஐஸ்வர்யவானாகவும் 100% 100 ஆசீர்வாதம் இம்மையில் மறுமையில் நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யவானாக மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறணும்? சத்தம் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவானாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் மாறணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஐஸ்வர்யவானாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் மாறணும்னா கர்த்தரின் சத்தத்தை கேட்கணும். கர்த்தரின் சத்தம் எல்லாருக்கும் வரும். இன்றைக்கி சபையில் பாஸ்டர் மூலியமாகவும், பாஸ்டர் அம்மா மூலியமாகவும், அக்கா மூலியமாகவும், எல்லார் மூலியமாகவும், ஊழியக்காரர்கள் மூலியமாகவும் கர்த்தர் பேசுவார். பைபிள் மூலியமாக பேசுவார், எல்லார் மூலியமாக பேசுவார். ஆனால் அந்த சத்தத்தை வைத்து நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துவிடும். 100% ஆசீர்வாதம், 100 ஆசீர்வாதம் இம்மையில் மறுமையில் நித்திய ஜீவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம அந்த கர்த்தரின் சத்தம், கர்த்தர் எத்தனை வகையில் பேசுவார் என்று நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். தலைப்பில் கர்த்தர் பல வகையில் பேசுவார். அதில் ஒரு 7 வகைகளை 7 பாயிண்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஆண்டவர் வந்து ஊழியக்காரர் மூலியமாய் பேசுவார். நோட் பண்ணிக்கங்க, ஊழியக்காரர் மூலியமாய் சண்டேல சர்ச்சில் சபைகளில் பேசுவார். அடுத்து தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் மூலியமாய் பேசுவார். சொப்பனத்தின் மூலியமாய் பேசுவார். தரிசனத்தின் மூலியமாய் பேசுவார். 6வது தேவ தூதர்கள் மூலியமாய் பேசுவார். 7வது கழுதையின் மூலியமாய் பேசுவார். கர்த்தர் பேசுகிற காரியங்கள் நிறைய காரியங்கள் தான் இந்த 7 முறையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர் சித்தத்தை விருப்பத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு சமாதானமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு நீங்கள் வாழலாம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். அவருடைய உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தையும் அவருடைய உலகத்திற்கான திட்டத்தையும் அவர் உங்களோடு சம்பாஷிக்க விரும்புகிறாரு. இன்றைக்கு இந்த தேவ சித்தத்தை தெரியாத காரணத்தினால்தான் அநேகர் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களும் கசப்புகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் வருது. இப்போ நீங்கள் தேவ திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப லேசாக வாழலாம். எப்படின்னா, ஒரு திருமண காரியம் இருக்குது, இல்லை ஒரு வேலை இருக்குது, இதை செய்யின்னு ஒரு ஆள் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதை நீங்கள் செய்தீங்கன்னா வெற்றி பெற்றுடலாம்ல. அப்போ நீங்கள் 100% கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சுக்கணும், அவர் சத்தத்தை நீங்கள் கேட்கணும். ஆதியாகமம் 3:8 படிங்க. ஆதியாகமம் 3:8. அவர்கள் கேட்டார்கள். எதை கேட்டாங்க? கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். எப்படி போனாங்க? விலகி ஒளிந்து கொண்டார்கள். ஏன் விலகி ஒளிந்து கொள்றாங்க? அந்த இடத்துல அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது அவர்களுடைய பாவம் அவர்களை ஒளிய செய்கிறது. அப்போ இன்றைக்கு சண்டே சர்வீஸில் அநேக ஜனங்கள் வராததற்கு காரணம், சபைக்கு ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வராததுக்கு காரணம், ஏன் சபையை விட்டு பின்மார்க்கம் அடைகிறதுக்கு காரணம்னா அந்த பாவம். இந்த பாவம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு உங்களை கர்த்தருடைய காரியத்திலிருந்து வழி விலக்கும். ஸோ நம்ம பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் சபைக்கு வந்தாக வேண்டும். கர்த்தரின் சத்தத்தை நீங்கள் கேட்கத்தான் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும்.
யாராவது உங்ககிட்ட நீ பாவம் பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ சபைக்கு போகாத, நீ பாவி, நீ இதை செய்யாத, ஊழியத்தை செய்யாத, அதை செய்யாதன்னு சொன்னால் அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். நீங்கள் சபைக்கு வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் உங்களுடைய ஆவியில் சுத்திகரிப்பு நடக்கும். கர்த்தருடைய வசனத்தையும் வேதத்தையும் தியானித்து கொண்டே இருக்கணும். நீங்கள் தப்பு பண்ணுறது இயற்கை, எல்லா மனிதர்களுக்கும் தப்பு நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் பன்றியை போல சேற்றில் உழன்று கிடக்கிற மாதிரி பாவத்திலே விழுந்து போயிடக்கூடாது. அதுலேருந்து மனம் திரும்ப முயற்சி செய்யணும். நீங்கள் குதிரையை போல் அதுலேருந்து எலும்பு தெரியணும். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், சபைக்கும் நீங்கள் சபைக்கு வர்றதும் பக்தி விருத்திக்கு உண்டான காரியத்தையும் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் முன்னிருந்த நிலைமை காட்டும் அதிக கேடுள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் ஒளிந்தது போல நீங்கள் ஒளியக்கூடாது. கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விட்டு மனம் திரும்பி தேவனுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை செய்ய வேண்டும். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவுடனே அவங்க பாவத்தின் நிமித்தம் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அப்போ நம்ம அந்த சத்தத்தை இன்றைக்கு கேட்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம விலகி கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து சபைக்கும் நம்மளுடைய பக்தி விருத்திக்கான காரியங்களை நம்ம செய்யணும். அடுத்து யாத்ராமம் 20:19 இல்லை 20:19 யாத்ராமம் 20:19 20:2 மோசேயை நோக்கி நீ எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? பேசினால் நாங்கள், தேவன் பேசினால் யாராவது சாக முடியுமா? தேவன் பேசினால் யாராவது சாக முடியுமாங்க? சர்ச்சில் பாஸ்டர் பேசினா, ஊழியக்காரர்கள் மூலியமாய், தீர்க்கதரிசிகள் மூலியமாய், வேதத்தின் மூலியமாய் தேவன் பேசும்போது நீங்கள் மரித்து போயிடுவீங்களா சபையில்? அப்போ அங்கே ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குன்னா, ஆண்டவர் ஆதியில் ஆதாமோடையும் ஏவாளோடையும் உறவாட விரும்பினார், பிரத்யட்சமாக உறவாட விரும்பினார். அவர்கள் பாவத்து நிமித்தம் அங்கேருந்து வந்துருச்சு. தூரமான பின்பு தேவன் சத்தத்தை அவர்கள் கேட்குறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் பேசினால் நாங்கள் செத்து போவோம்ன்றாங்க. அப்போ இப்படித்தான் தேவனுடைய ஒரு உறவாடல் மனிதன்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் பிரிந்து போனதுக்கு காரணம் இப்படித்தான் பிரிஞ்சு போச்சு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தேவனுடைய சத்தத்தை அனுதினமும் கேட்க வேண்டும். காலை மாலை எல்லா நேரமும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு சலிப்போ இதோ வரக்கூடாது. நீங்கள் செய்கின்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீ வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, ஏசாயா 30:21 சொல்வது போல, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும், உங்கள் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் இருக்கு. இப்படிப்பட்ட காரியம் இருந்தால் ஈஸியாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம். நான் இப்படித்தான் இந்த 12 வருஷங்களும் தொழில், திருமண வாழ்க்கை, என்னுடைய குடும்ப எல்லா ஊழியங்கள் எல்லா விதத்திலும் வெற்றி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்த ஒரே காரணம் தான். இன்னைக்கு அக்கா சகோதரி தீர்க்க தரிசனமாய் சொன்னது போல் இந்த கீழ்ப்படியாமையின் ஆவி, இந்த கீழ்ப்படியான ஆவியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதாவது கீழ்ப்படிதல்னா என்னென்னா, கர்த்தர் சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா 100% ஆசீர்வாதம் பெறலாம். நீங்கள் கீழ்ப்படியாமல் உங்கள் மன விருப்பத்தின்படி, உங்களுக்கு இஷ்டப்படி வேலை, உங்கள் இஷ்டப்படி திருமண காரியம், உங்கள் இஷ்டப்படி சபை, உங்கள் இஷ்டப்படி எல்லா காரியங்களும் உங்களுடைய மாம்ச இஷ்டப்படியே நீங்கள் செய்வது அது கீழ்ப்படியாமையின் ஆவியை குறிக்குது. தீர்க்க தரிசனமாக அவர்கள் சொன்னது போல் கீழ்ப்படியும் தேவனுடைய சத்தம் அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் 100 உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து சாமுவேல் 1 சாமுவேல் 3:7 பார்த்தீங்கன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லைன்னு போட்டு. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அப்போது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலை என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். அப்போ சாமுவேல் இடத்துல தேவன் பேசுகிறாரு. இது சாமுவேலுடைய சுய முயற்சியோ இல்லை சாமுவேல் எதுவும் ஜெபம் பண்ணி என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லியோ பேசலை. சாமுவேல் மேலே தேவனுடைய திட்டம் இருந்தது. அதன்படி அவர் பேசினார். அவன் என்ன சொன்னால் செவி கொடுத்தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஊழியக்காரர்கள் சொல்லும்போது, பாஸ்டர்மார்கள் சொல்லும்போது, தீர்க்கதரிசிகள் பேசும்போது செவி கொடுக்கணும். நீங்கள் செவி கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் செவி கொடுத்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளலாம். அப்போ சாமுவேலை குறித்து சாமுவேல் என்ன செய்கிறான்னா,
கர்த்தர் பேசுகிறாரு, அவன் கேட்குறான், அவ்வளோதான், வேற ஒன்றுமே செய்யலை. சாமுவேலோட ஊழியம் முடிவு வரைக்கும் நமக்கு தெரியும் அது எப்படி ஜெயமாக இருந்தது. ஆரம்பத்தில் சாமுவேல் உட்காந்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டானா? இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவுடனே கீழ்ப்படிந்தான். நீங்களும் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை ஊழியக்காரர்கள் மூலியமாகவும், தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும், வேதத்தின் மூலியமாகவும், தரிசனத்தின் மூலியமாகவும், சொப்பனத்தின் மூலியமாகவும், என் கழுதையின் மூலியமாகவும் கூட ஆண்டவர் பேசும்போது நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி சித்தம் செய்யும்போது ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். முதலாவது, இந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 9:16 யாராவது படிங்க. 1 சாமுவேல் 9:16. யாருக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான்? பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று கர்த்தர் சவுலை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்து கர்த்தர் சவுலை அழைக்கிறார். சவுலை அழைக்கும் போது அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 14:47 பார்த்தீங்கன்னா, இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களாகிய மோவாபியருக்கும், அம்மோன் புத்திரருக்கும், ஏதோமியருக்கும், சேபாவின் ராஜாக்களும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். சவுலோட ஆரம்ப கட்ட காலத்தில் சவுல் ஒரு நல்ல வெற்றியான ஒரு ராஜாவாக தான் இருந்தார். அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 14:37 படிங்க. 1 சாமுவேல் 14:37. அதுக்கடுத்து என்ன செய்யலை? மறு உத்தரவு அருளலை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தேவனிடத்தில் ஒரு காரியங்களை நீங்கள் கேட்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவின் மத்தியில் ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு காரியங்களை செய்யும்போது தேவனிடத்தில் கேட்கும்போது மறு உத்தரவு வரவில்லை என்றால் காத்திருக்க வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். திருமணமா, வேலையா, தொழிலா, கார் வாங்குறீங்களா, வீடு வாங்குறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, எது பண்ணாலும் தேவனிடத்தில் கேட்காமல் பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அறிக்கணும். அதுக்கு அடுத்து 42 படிங்க. அதில் அடுத்தது படிங்க. மறு உத்தரவு அடிக்கலை. சொல்கிறார். அதுக்கடுத்து 42, எனக்கும் என் குமாரனாகிய யோனாத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனாத்தான் மேல் சீட்டு விழுந்தது. இது இதுக்கடுத்து 2 சாமுவேலில் பார்க்குறோம். 42 பார்க்கும்போது சவுல் எப்பயுமே தேவனிடத்தில் கேட்குறாரு. தேவனிடத்துலேருந்து வார்த்தை வரலன்னா அதுக்கு அடுத்த காரியங்களாக காத்திருப்பு இல்லாமல் இந்த சீட்டு போடுறதுன்னு ஒரு பழக்கத்தை சவுல் பண்ணுறாரு. இந்த சீட்டு போடுறது நல்லதாங்க. வேதத்தின்படி நமக்கு ஒரு காரியங்கள் உங்களுக்கு தேவை, திருமண காரியங்கள், பிள்ளைக்கு பேர் வைக்கணும், எந்த காரியங்களாக இருக்கட்டும், ஒரு சீட்டை போட்டு குலுக்கி எடுத்துருவோம். இது நல்லதா? மிகப்பெரிய ஒரு சாபமான காரியம். நீங்கள் ஊழியக்காரர்கள்ட்ட வரணும், பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு காரியங்கள் நான் செய்யணும், தேவன் இடத்துல கேட்டு சொல்லுங்கன்னு கேட்கணும். அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது அது முழுவதுமாக விசுவாசித்து தேவன் கொடுத்தாருன்னு விசுவாசித்து நீங்கள் செய்யணும். நீங்கள் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சீட்டு போடுறது, இந்த மாதிரி வேறு கொஞ்சம் தவறான பழக்க வழக்கம், இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 28 பார்த்தீங்கன்னா 5. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, அடுத்து 6, மறு உத்தரவு அருளவில்லை. அப்போ நீங்கள் தேவனுக்குள்ளே சரியாக இருக்கும்போது தான் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு வரும். நீங்கள் தேவனுக்குள்ளே பரிசுத்தமாக இல்லாத போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்பது அரிதாக இருக்கும். அப்படி இருந்தால் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை வாங்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு உறவாடணும், பேசணும். தேவன் உங்களோடு உறவாடி பேசிவிட்டால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. அதை விசுவாசித்து அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். அப்போ
ஊர்மீனிலாவது சொப்பனத்திலாவது தீர்க்கதரிசியிலாவது மறு உத்தரவு சவுலுக்கு அளிக்கலை. அப்போது சவுல் அடுத்து என்ன செய்கிறான்னா, அப்போது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு சிறியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்ரீ இருக்கிறாள் என்றான். அப்போ அடுத்தடுத்து ஒரு துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறது. உங்கள்கிட்ட தேவனிடத்துலேருந்து வார்த்தை வரலையா, டக்கு டக்குன்னு அடுத்து ஒரு முடிவு. மாமாட்ட கேட்போம், சித்தப்பாட்ட கேட்போம், யார்கிட்டயாவது வேறு ஆள்கிட்ட கேட்போம், இல்லை நமக்கு தோதா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்போம். கேட்டு இந்த காரியத்தை எப்படியாவது நடத்திடுவோம். இது தேவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தவறான காரியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15:1 படிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். அதான் சொல்றாரு. அடுத்த பாருங்க 2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து ஒன்று விடாம எல்லாவற்றையும் சங்கரித்துன்னு சொல்லுது. யார் சொல்றான்? தீர்க்கதரிசியாகிய சாமுவேல். இப்போ இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசியை நம்ம யாருன்னு எடுத்துக்கலாம்? ஊழியக்காரர்கள்னு எடுத்துக்கலாம். புல்பீட்டில் இருக்க பாஸ்டம்மா ஊழியக்காரர்கள். அவர் என்ன சொல்றாரு? சாமுவேல் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சத்தத்தை கேளும்ன்றாரு முதலாவதுல. அடுத்தது என்ன சொல்றாரு? நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்ருதியும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்போ கர்த்தருடைய சத்தம் சவுலுக்கு வந்துருச்சு. சவுல் ஒரு ராஜா, அவனுக்கு வந்துருச்சு. வந்த பின்பு அவன் என்ன செய்கிறான்னு பாருங்க. 1 சாமுவேல் 9 படிங்க. சவுலும் ஜனங்களும் 1 சாமுவேல் 15:9. கர்த்தருடைய சத்தம் ஊழியக்காரர்கள் மூலியமாய் வந்தது. இதான் வந்துச்சு. இந்த வார்த்தையா கர்த்தர் சொன்னாரு? கர்த்தர் என்ன சொன்னாரு? எல்லாவற்றையும் அழித்து போடணும்னு இருக்காரு. அமலேக்கியருக்குள்ள எல்லாவற்றையும் அழித்து போடு, இதான் கர்த்தருடைய சத்தம். ஆனால் ஒரு ராஜஸ்தானத்தில் இருக்க சவுல் என்ன காரியம் செய்கிறார்னா, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளும் 2ஆம் தரமான ஆட்டுக்குட்டிகளும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதைகளையும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான்னு பார்க்குறோம். இது பெரிய பாவமாங்க? இருக்கிறதுலே ஒரு பெரிய பாவமா? அப்படி கிடையாது. நீங்கள் பாவத்தில் எத்தனையோ இன்னைக்கு கொன்று குவிக்கிறாங்க. ஹிட்லர் பண்ணதை காட்டி இது பெரிய பாவமா? கிடையாது. ஆனால் ஏன் இந்த இடத்துல ராஜ மேன்மையை சவுல் இழக்கிறாரு? கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாததுனால்தான் ராஜ மேன்மையை இழக்கிறார். ராஜாங்க ஒரு ராஜாவாய் முதல்ல அவனை எப்படி தெரிந்து கொண்டார்னா, அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், ஜனத்தின் முறையிடுதலை நிறுத்தில் எட்டினபடியால் அவனை எவ்வளோ பெரிய ராஜ மேன்மைக்குண்டான காரியங்கள், அழைப்பு, எவ்வளோ பெரிய அழைப்பு சவுலுக்கு. சவுலும் ஆதியில் நல்லா தான் இருந்தார். ஆனால் அவருடைய மீறுதல் என்னன்னா, கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. இதுதான் கீழ்ப்படியாமையின் ஆவி. இதைத்தான் சிஸ்டர் ஜெபிக்கும் போதுக்கு இந்த கீழ்ப்படியாமையை குறித்து சொன்னாங்க. அப்போ அந்த கீழ்ப்படியாமை தான் சவுலோட ராஜ மேன்மையை இழக்க நின்றுது. இன்றைக்கி நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறியாதவராக இருந்தாலும் சரி, கர்த்தரின் சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், வேதத்திலிருந்து வர்ற வசனம், ஆண்டவர் பேசும்போது அவர் சத்தத்தை நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் ராஜ மேன்மையை இழக்க நேரிடும். நீங்கள் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா ராஜ மேன்மையை அடைவீர்கள். இவ்வளோதான். யோசேப்பை போல நீங்கள் ராஜ மேன்மையை அடைவீர்கள். அப்போ நீங்கள் சத்தத்துக்கு, இந்த சத்தம் தான் மெயின். இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாறும்போது உங்களுக்கு ஐஸ்வர்யவான்களும் ஆசீர்வாதங்களும் ராஜ மேன்மையும் நீங்கள் அடைவீர்கள். இப்போ எத்தனை பேர் ஐஸ்வர்யவானாக மாறணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமீன். கம்மியாக இருக்குது. எத்தனை பேர் ராஜாக்களாக மாறணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்?
கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தத்திற்கும் வேதத்திற்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இவ்வளவுதான், சிம்பிள். நீங்கள் கீழ்ப்படிஞ்சா நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆயிடலாம். நீங்கள் கீழ்ப்படிஞ்சா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் ராஜாக்களோடும் ஆசிரியர்களாக நீங்கள் மாறிடலாம். இந்த கீழ்ப்படிதல் தான் மிக 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 முக்கியம். என்னுடைய சாட்சியை நான் இங்கே பகிர விரும்புகிறேன். அதாவது இந்த சவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த சவுலில் கடைசியில் ஒரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா, யாரை ஆண்டவர் அழிக்க சொன்னார் எல்லாவற்றையும்? சவுலை கொண்டு போய் அமலேக்கியனை. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 1:6 படிங்க. 7 6 7 படிங்க. 7 கூட படிங்க. 2 சாமுவேல் 1:7. கில்போவா மலைக்கு போனேன், அப்போது இதோ சவுல் தன்னுடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். அடுத்து படிங்க. 7. அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். யாருன்னு சொல்றான்? கர்த்தர் யாரை எல்லாவற்றிலும் முழுவதுமா அழிக்க சொன்னாரு? இங்க சவுலை கொன்றது யாரு? அமலேக்கியன். அப்ப தேவன் சொன்ன காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் தேவன் சொன்ன காரியத்திற்கு விரோதமாய் போனால் நீங்கள் யாரை ஆண்டவர் சொல்கிற அவங்களே உங்களுக்கு ஆபத்திற்கு முடிகிற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சவுல் என்ன சொல்லுவார்னா 1 சாமுவேல் 31:4 தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுகிறார். 1 சாமுவேல் 31:4 அவரே என்ன செய்கிறான்னா, விருத்த சேதனம்ன்ட்டு நான் மறிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பட்டயத்தை ஊண்டி அவர் அதில் மறித்து போகிறார். ஆனால் அவர் மறித்தாரா? மறிக்கலை. கடைசியில் அவர் எந்த ஆடு மாடுகளையும் முதல் தரமானவையிலும் 2ஆம் தரமானவையிலும் தப்புவித்த அமலேக்கியனுடைய தப்புவித்தாலும் அதே அமலேக்கியனே கொன்று போடும் காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ராஜாவாக இருந்தாலும், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத இருந்தால் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவருடைய முடிவு சவுளை போல இப்படித்தான் இருக்கும். தேவன் அழைப்பு பெரிய அழைப்பாக இருக்கலாம் ஆதியில். ஆனால் நீங்கள் அழைப்பு பெற்ற பின்பு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா உங்களுக்கு சவுளை போல ராஜ மேன்மையை இழக்க நேரிடும். நான் 2013 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25 ரட்சிக்கப்பட்டேன். சாந்தி நான் இங்கே இயற்கையாக ஒரு வேலை தேடி தான் வந்தேன். என்னுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா எல்லா வித களியாட்டங்களும் போட்டு ஒரு துன்மார்க்க ஊழையில் ஒரு கடைசி டெஸ்க் ஸ்டூடெண்ட்டு என்னென்ன சேட்டை பண்ணுவானோ அந்த சேட்டை பூரா பண்ணி என் அளவுக்கு ஒரு சேட்டை களியாட்டம் பண்ணுறவனுக்கு யாருமே பார்த்துருக்க முடியாது. எக்ஸாம்னா எல்லா எக்ஸாமும் பிட்டு எழுதிட்டு போவேன். கெட்ட பழக்கம் எல்லா பழக்கங்களும் பண்ணி கொண்டு இருந்தேன். மிகவும் ஒரு தவறுதலான, வீட்டுக்கு தெரியாது, வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. ஆனால் நான் எல்லா வேலையும் செய்த ஒரு வாலிபன். நான் இயற்கையாக ஒரு வேலை வாங்கத்தான் வந்தேன். கர்த்தர் என்ன எங்கள் அக்கா மூலியமாக, கூட பிறந்த அக்கா மூலியமாக கொஞ்சம் சுவிசேஷம் அப்பப்போ சொல்லி கர்த்தருடைய தொடுதல் இருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டுக்கு மேலே சாந்தி அக்கா பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு மேலே இருந்தாங்க. எதாச்சியாக ஒரு நாள் அவர்கள் சுவிசேஷம் சொல்லும்போது டக்குன்னு கர்த்தர் என்னை தொட்டார். தொட்ட பின்பு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆச்சு. அப்போ இதில் என்னுடைய கீழ்ப்படிதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கு வேதத்தை முழுவதுமாக தியானித்திருக்கிறேன். எனக்கு இதில் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். ஆனால் அன்றைக்கு நாளில் நான் ஒரு கத்துக்குட்டி இருக்கும்போது, அன்றைக்கு அக்டோபர் 25 ஞானஸ்தானம் பெற்று சாமுவேல் அந்த பையன் கூட நானும் 27ஆம் தேதி அந்நிய பாஷை அபிஷேகம் இந்த இடத்துல உட்காந்து நானும் அவனும் தான் பெறுறோம். அன்னைக்கு பெறும்போது அதை சாந்தி அக்கா சொல்கிறாங்க, இது ஒரு வல்லமை, இதை அனல் மூட்டி எழுப்புப்பா, இது ஒரு அபிஷேகம், கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. என்னுடைய கீழ்ப்படிதல் என்னன்னா, அது என்ன ஏதுன்னா அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கேட்கல. அவர்கள் ஊழியக்காரர்கள், அவர்கள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அவர்கள் அன்றைக்கி சொன்னது, இது ஒரு அபிஷேகம் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்காரு, இது அனல் மூட்டி எழுப்பு. மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன் அந்நிய பாஷையில். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 12 வருஷம் என்னுடைய ஒரு வித பாவங்கள் கூட என்னை இதுவரை மேற்கொண்டது இல்லை. அதற்கு காரணம் என்னுடைய கீழ்ப்படிதலும். அவர்கள் சொன்னதை நம்ம கீழ்ப்படுகிறோம். அது எப்படி, இது எப்படி அந்நிய பாஷை இப்படிலாம் புரியாத மொழியில் பேசுகிறாங்களே, அது நமக்கு எப்படி, இது எப்படி அப்படின்லாம் டவுட்லாம் கேட்கல. கீழ்ப்படிதல், அவ்வளோதான். அந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கு உங்களை இந்த பிரசங்க பீடத்துக்கு முன்பு ஏற்றி நிற்க வைத்திருக்கிறது. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஒரு ஜபத்துக்கு இந்த கீழே நான் வந்திருந்தேன். அப்போ வந்திருக்கும்போது என் கூட வேலை பார்க்குற பசங்க பைக்கில் வரும்போது போயிட்டுருக்காங்க வேலை பார்த்துட்டு. நான் எதுவுமே இல்லை, ஜீரோவாக இருக்கேன். அப்போ எந்த ஒரு வித பணம் எதுவுமே கிடையாது.
பைபிளை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன். அப்போ வரும்போது என் இருதயத்தில் ஒரு யோசனை என்னென்னா, ஏன்னா எல்லாம் வேலைக்கு போகிறேன், நம்ம இப்படி பைபிளை தூக்கி வந்துட்டுருக்கோமேனு ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி அந்துவான் பாஸ்டர்னா அந்த காரியத்தை நான் சொல்லும்போது அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உனக்கு இவை எல்லாம் கொடுக்கப்படும்னார். அன்றைக்கி நான் கற்றுக்குட்டி ஒன்றுமே தெரியாது. அவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வேதத்தை தியானிக்க தொடங்கினேன். ஒரு நாளைக்கு 10-20 அதிகாரங்கள் தேவனோடு ஒரு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவமாய் வாழ்ந்தேன். இன்றைக்கு நாளில் ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதியம் நான் கொடுக்குறேன் 12-10 பேருக்கு. ஒரு 10-20 குடும்பம் என்னால் பிழைக்குது. என்னால் சொல்ல முடியும், இன்னும் வருகின்ற வருஷங்களில் 100-200 குடும்பம் கூட என்னால் பிழைக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஊழியக்காரர்கள் மூலியமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும் கர்த்தரின் சத்தம் வரும்போது கீழ்ப்படிங்க, தயவு கூர்ந்து கீழ்ப்படிங்க. அவங்க மாம்சமாக நம்ம வயசு இருக்காங்க, அவங்க நம்மளை காட்டி வயசில் கம்மியாக கூட இருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பார்க்க, கர்த்தர் இடத்துல வருது, கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸோ அந்த இடத்துல கீழ்ப்படிங்க, தயவு கூர்ந்து கீழ்ப்படிந்தீங்கன்னா நீங்கள் என்னை போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அதுக்கடுத்து நான் தொழில் பண்ணி கொண்டு இருக்கும்போது சில பல காரணங்களால் அந்த தொழில் ஆரம்ப கட்டங்களில் மிகப்பெரிய ஒரு தவறான சூழலுக்கு போகப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு 1 கோடி ரூபா கடன் எனக்கு வந்துருச்சு. 1 கோடி ரூபா தொழிலை விட்டு போகக்கூடிய ஒரு அவல 2016. அப்போ அப்படி இருக்கும்போது கர்த்தருக்குள்ளே நம்ம பைபிள் படிக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், ஆனால் சபைக்கு போக முடியாத ஒரு சூழல். அப்போ சாந்தியக்கா அன்றைக்கி ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படியாவது போய் மறைந்து கூட திருவிருந்து எடுத்திருப்பான்றாங்க. அப்போ நான் ஒரு 110 கிலோமீட்டரில் அங்கே மதுரையில் இருக்க குட் சமாரிட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு சபைக்கு கர்த்தர் என்னை வழி நடத்தினார். அந்த சபைக்கு போய் நான் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திர ஐயா அவர் சபையில் இணைந்து அங்கே ஒரு 110 கிலோமீட்டரில் திருவிருந்து எடுத்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு வருவேன். காலங்கள் கடந்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு அந்த சபை ஒரு 10-12 ஏக்கர் என் ஊர்லேயே வாங்கி அதை நான் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் நான் செய்கிறேன். இது கர்த்தருக்குள்ளே நானே இதை ஒரு பிரமிக்கத்தக்கதான். எனக்கு அது தெரியாது. நான் கர்த்தருக்குள்ளே உண்மையும் உத்தமமாய் வேதம் வாசித்தேன், கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் பாராட்டினேன். இன்றைக்கு நான் எந்த சபைக்கு நான் 50 கிலோமீட்டருக்கு போனனோ அந்த சபை எத்தனையோ இடங்கள் அவர்களை சுற்றி இருக்குது. ஆனால் என் ஊரில் கர்த்தர் கொண்டு என் கையில் அங்கே ஒவ்வொரு காரியங்களும் நடைபெற வைத்திருக்கிறார். அதே போல் நல்ல இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு 7000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் கட்ட போகிறாங்க. இது தேசத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுபடி தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலின் இடமாய் அது மாறும், கண்டிப்பாக விசுவாசிக்கிறோம். அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிதல், கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். துன்மார்க்கமாய் ஒன்றுமே இல்லாமல் எல்லாவித பாவ வாழ்க்கையில் இருந்த என்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடிந்தால் உங்களை ஏன் எடுத்து பயன்படுத்த முடியாது? இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை ஏன் எடுத்து பயன்படுத்த முடியாது? உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறீங்க இது ஒன்றுக்கு அப்படி பேசாதீங்க. அதுக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தரிடத்தில் அந்த பிள்ளைக்கு வசனத்தை கேளுங்க, அந்த பிள்ளைக்குரிய காரியத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க, அந்த பிள்ளை அந்த வசனத்தின் மூலியமாய் ஜெபிங்க, அதை நடத்துங்க. உங்கள் வேலைக்கு ஒரு வசனத்தை கேளுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதில் ஜெபிக்கும் போது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, முதலாவது இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஊழியக்காரர் மூலியமாய் தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசின காரியங்களை பார்த்தோம். அது யார் பேசுனா, சாமுவேல் சவுல்கிட்ட பேசினார், சவுல் கீழ்ப்படியலை, அவர் அமலேக்கியரை கொல்லலை, கடைசியில் அந்த அமலேக்கியன் கையிலே அவர் மரித்து போன காரியங்களை நம்ம பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் சாந்தியக்காவும் அந்துவான் பாஸ்டும் கொடுத்த அந்த அந்நிய பாஷை அபிஷேகத்தையும் வேத தியானத்தையும் நான் 12 வருஷமாக அதை பிடித்ததின் காரியம்தான் இப்போ இங்கே நிற்க கர்த்தர் செஞ்சுருக்கார். அதுக்கடுத்து வேத வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் பேசுவார். இந்த வேத வசனத்தின் மூலியமாய் பேசுகிறது எப்படின்னா, முதல்ல அவர் எனக்கு பேசின வார்த்தை என்னென்னா, அவர் பிரதித்துரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எனக்கு முதல்ல பேசினது அதான். அன்றையிலிருந்து இந்த 12 வருஷமாய் வார்த்தையில் பேசிக்கொண்டே இருப்பார். எந்த காரியம் செய்தாலும் அவர் பேசுவார், நான் கீழ்ப்படிவேன், செய்வேன், வெற்றி பெற்றுவேன். இதுதான் சிம்பிளானது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 வருஷம் ரொம்ப ட்ரையானது, ஆசீர்வாதமே இல்லை, எந்தவித ஆசீர்வாதமும். கடன் 1 கோடி. ஆனாலும் அந்த இடத்துல உட்காந்து மணிக்கணக்காக 10-20 அதிகாரம் படிப்பேன், அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிப்பேன். அதுதான் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தது, அந்த கீழ்ப்படிதல். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லையா, சந்தோஷமாக இருங்க, உங்களுக்குள்ளது போகும், சந்தோஷமாக இருங்க. உங்களை உயர்த்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நான் ஒரு சூழ்நிலையில் வீட்டில் அப்பா அம்மா ரசிக்கப்படாதனால அந்த சூழ்நிலையில் கையில் வெள்ளி மோதிரங்கள், வெள்ளி இதெல்லாம் போட்டிருப்பேன். போடும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, என்னடா இதை போய் போட்டிருக்க வெள்ளி இதெல்லாம் கழட்டி போடுறா இல்லைன்றாங்க.
நான் எனக்கு கர்த்தர் இன்னைக்கு வெள்ளியை கொடுத்துருக்காரு, நாளைக்கு தங்கத்தை கொடுப்பாரு, நாளை கழிச்சு வைரத்தை கொடுப்பாரு. இடங்குலம் எனக்கு இப்போ இப்படி தான் கொடுத்துருக்காரு, எனக்கு இது போதும், இதில் நான் சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் இப்போ என்ன உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து அதில் சந்தோஷமாக இருங்க. தயவு கூர்ந்து முறுமுறுக்காதீர்கள். நீங்கள் முறுமுறுத்தீங்கன்னா அது கர்த்தருடைய திட்டத்தை அழித்து விடும். சந்தோஷமாக இருங்க, மனரம்யமாக இருங்க, எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 1 கோடி ரூபா கடனில் இருக்கும்போது ஒரு மிஷினரி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போட்டுருந்தா, அந்த மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. அந்த மிஷினரியை கொடுத்துட்டு ரிட்டன் பணம் வாங்கணும். அப்படி வாங்கும்போது பார்த்திங்கன்னா என் சொந்த பந்தம் எல்லாருமே நம்மளை விட்டு போயிட்டாங்க அந்த குறைவுகள் மத்தியில். அப்போ அந்த மிஷினரியை வந்து நான் போய் கொடுத்து வாங்கணுன்னா அவங்க வந்து அதுக்கு உடன்படலை, அதெல்லாம் வாங்க முடியாதுன்ட்டாங்க. நான் இந்த சூழ்நிலை என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார். யோசுவால 10:8 அவர்களுக்கு பயப்படாயாக உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த நான் பண்ண காரியம்லாம் இந்த வசனத்தை பேசிட்டாருன்னா விசுவாசிச்சிருவேன் 100 மடங்கு. அந்த காரியம் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் சுதந்திரிக்கிற பின்பு அதை விசுவாசிக்கிறது பெரிய காரியம் இல்லை. கர்த்தர் கொடுக்குற வசனத்தை நீங்கள் விசுவாசித்து விட்டீர்கள்னா அந்த காரியம் நடந்து முடிந்து விடும். விசுவாசம்தான் உங்களை கர்த்தர் பேசுகிறாரு, அந்த விசுவாசத்தை நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி பண்ணும்போது அடுத்த நாள் இந்த வசனத்தை விசுவாசித்து நான் காரியத்தை நடப்பித்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்கள கை கட்ட வச்சு அந்த 10 லட்சத்தை கர்த்தர் எனக்கு வாங்கி கொடுத்தார். அதுக்கடுத்து எனக்கு இந்த தலைமுடிகள் வந்து உதிர்ந்துருச்சு. 2010 அலபீஷியா ஏரியாட்டான்னு ஒரு நோயில் பாதிக்கப்பட்டு அது நிமித்தம் தான் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு பின்பு என்னுடைய வாழ்க்கையில் இந்த தலைமுடி உதிர்ந்துருச்சு. ரட்சிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் முடிக்கணும், கடுமையான போராட்டம், அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, இது எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லும்போது இந்த அலபீஷியா ஏரியாட்டின் தாக்கத்தால் என்னுடைய நகங்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் வந்து இன்றைக்கு இந்த வீட்டில் நிற்க என்னை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, பொன் வந்து எப்படி சோதிக்கப்பட்டுச்சோ அதே போல் என்னை எல்லா விதத்திலையும் சோதித்து அந்த வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் வாழ்க்கையில்ன்றதுக்காகத்தான் என்னை அன்றைக்கி பயன்படுத்தினார். ஆனால் அன்றைக்குனால ரொம்ப கடுமையாக இருக்கும். என்னடா பணத்துலேயும் 1 கோடி ரூபா கடன், கையில் 1 ரூபா கூட இல்லாத சூழ்நிலை, தலையில் முடி இல்லை, நோய், அப்படி ஒரு நோயின் தாக்கம், நகங்கள்லாம் விழுகுது, பலவீனமான காரியம். இதில் ரட்சிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் முடிக்கணும், நமக்கு எதுக்கு திருமணம், அப்படியே விட்டுருவோம், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்து போவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு டாடா ஏசியில் உட்காந்து குனிந்து கொண்டு இப்படி பார்த்து இப்படி யோசிச்சுட்டு டக்குன்னு இப்படி கண்ணை தடுக்கிறேன். எடுத்த உடனே நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நான் இன்றைக்கும் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு 1 லட்சம் முறை பேசியிருந்தால் 1 லட்சம் வசனத்தையும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா பேசியது என் தேவன், பேசியது என் தேவன். அன்றைக்கு நாள் நான் விசுவாசித்தேன். இன்றைக்கு என் மனைவியும் பிள்ளைகளும் நிற்கிறார்கள். ஒருவரும் குறை சொல்ல முடியாது என்னுடைய ஆசீர்வாதத்தை. ஏனென்றால் கொடுத்தது கர்த்தர், அதை சுதந்தரித்தது எப்போ? இன்னைக்கு சுதந்தரிக்கல, அந்த வசனம் வந்தபோதே சுதந்தரித்து கொண்டேன். உங்களோடு கர்த்தர் பேசுகிற கர்த்தரின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் விசுவாசத்தை விட்டீர்கள் என்றால் அந்த காரியத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் அதை குறித்து சந்தேகப்பட்டீங்கன்னா, நீங்கள் அது யாருக்கோ வருதுன்னு நினச்சிங்கன்னா, கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், காருகளில் போகிற இடங்களில் வர்ற இடங்களில் அநேக வசனங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் வந்து அதை ஏதோ ஒன்று நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அது கிரியை செய்தா இல்லை, அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கிரியை செய்யும். அப்போ நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கி சபையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர்மார்களும் தீர்க்கதரிசிகளும் பாஸ்டர்மாவும் பேசும்போது அந்த வசனம் உங்க கூட பேசிருச்சா, அது உங்களுக்கு ஒரு 100 மடங்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் ஆவியில். நீங்கள் 1000 கோடி பணம் சம்பாதிச்ச பின்னாடி சந்தோஷம் வர்றதில்லை. எனக்கு கர்த்தருடைய வசனத்தை பார்க்கும்போது மணவாளன் மணவாட்டி எப்படி பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதன்படி அப்படி டான்ஸே பண்ணுவேன். நான் வசனம் வந்துருச்சா ஒரு பூரிச்சிருவேன், ஆடிடுவேன். ஏன்னா எனக்கு எல்லாவற்றையும் அந்த வசனம் கொடுத்து விட்டது என்ற ஒரு தீர்மானம் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வசனத்தின் மூலியமாக அவர் பேசும்போது பண்ணுங்கள். அப்புறம் என் மனைவிக்காக நான் பார்க்கும்போது என்னுடைய பேக்ரவுண்டில் அநேக திருமண காரியங்கள் வந்து என்னுடைய வீட்டார் அந்த பின்பலத்தில் இந்த டைவர்ஸ் என்ற காரியங்கள் நிறைய இருக்கிறதுனால மிகவும் ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் தெளிவாய் நம்ம திருமணம் முடிக்கணும் என்று யோசித்தேன். அப்போ தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் இது தேவனுடைய ஈவு என்று எனக்கு என் மனைவியை குறித்து சொன்னார். அதை விசுவாசித்து நான் திருமணத்தை முடித்தேன். இன்றைக்கு அவள் தேவனுடைய ஈவாகவே இருக்கிறார். ஸோ நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும். அவர் உங்களை குறித்து அவர் பேசுவார். பேசும்போது நீங்கள் வந்து அதுக்கு செவி கொடுக்கணும், அந்த இதை நீங்கள் பரிசுத்தமாக செய்யணும். அப்புறம் இந்த ஊழியத்தை குறித்து ஒரு தாகம் இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, உங்களை அதிகமாக நான் தேடுகிறேன், அதிகமாக பண்ணுறேன், இந்த ஊழியத்தை குறித்து ஏதாவது எனக்கு ஒரு காரியங்கள் சொல்லுங்களேன்னு சொல்லும்போது
தேவன் ஏசாயா 60:3 என்னோடு உன் வெளிச்சத்தெடுத்த ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று கூறினார். இப்போ என்கிட்ட ராஜாக்கள் யாராவது வராங்களா? இப்போ என்கிட்ட இல்லை. நான் உங்கள்கிட்ட விசுவாசித்து சொல்கிறேன், இனி உங்கள் சபைக்கு நான் ராஜாக்களை அழைத்து வருவேன். நான் அதை அன்னைக்கு இருந்து விசுவாசிச்சிருக்கேன். உன் வெளிச்சத்தெடுத்த ஜாதிகளும் உன் உதிக்கிற ஒளியின் இடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நான் அந்த ராஜாக்களை நான் இந்த சபையில் இந்த ஃபுல் பீட்டுக்கு நான் வருகின்ற வருஷங்களில் கூட்டு வருவேன். விசுவாசிங்க, வசனத்தை விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிக்கிறத அங்கே பிரதிபலன் காட்டும். நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கும்போது வசனம் உங்களுக்கு 100% உங்களுக்கு கிரியை செய்யும். அது உங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கும். அதுக்கடுத்து சாந்தியை காட்ட நான் கேட்டேன், என்னடா இப்படி நமக்கு ஆண்டவர் ஊழியத்தை குறித்து சொல்லியிருக்காரு, அப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்தும்போது அந்த சபையில் ஒரு வசனம் வந்திருக்குமே, அந்த சபை வசனம் நமக்கு உண்டானதை தானே இருந்திருக்கும் 2013. அது என்னன்னு கேட்கும்போது, எப்பா சபை வசனம் 10-13 வருஷம் ஆச்சு, அது எப்படி எடுக்கிறது பார்க்கணும்ப்பான்ட்டாங்க. அப்போ அவங்க இருந்தாலும் அவங்க இருதயத்தில் கர்த்தர் ஏவி அது யாரோ ஒரு சகோதரிகிட்ட கேட்டு ஒரு 10 வசனத்தை பார்க்கும்போது ஏசாயா 62:2 வந்திருக்கு. நான் ஞானஸ்தானம் இங்கே அவங்க கொடுக்கும்போது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். இப்போ எனக்கு ஊழியத்துக்கு கொடுத்தது, உன் வெளிச்சத்தெடுத்த ஜாதிகளும் உன் உதிக்கிறவன் ஒளியின் இடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அங்கே கொடுத்தது ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார். ரெண்டுமே ஒரே வசனம். அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ள வாஞ்சையாக இருக்கணும், வசனத்தின் மேலே வெறியாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கணும். அதுக்கடுத்து சொப்பனத்தின் மூலியமாய் பேச தொடங்கினார். அதாவது நமக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் 16:9 படித்தீங்கன்னா, அங்கே ராத்திரியில் பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி, ராக்கால தரிசனம். அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அதன் நிமித்தம் மக்கதோனியா தேசத்துக்கு பவுல் போகிறாரு. அது நிமித்தம் அங்கே ஊழியங்களில் கர்த்தர் பவுலை கொண்டு ஒரு வெற்றியான காரியங்களை பார்க்குறோம். தானியேல் 2:19 சொல்லுது, ராக்காலத்தில் தரிசனத்திலே மறைபொருள் வெளியாக்கப்பட்டது. அப்போது தானியேல் பரலோக தேவனை சோத்தரித்தான் என்று. எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன், வேத வாசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு தரிசனம் இதெல்லாம் வந்ததில்லை. டிசம்பர் 23, 2020 காலை 5:30 மணிக்கு முதல் சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த சொப்பனம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் பிறக்கணும்னு நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது, கர்த்தர் நீர்ச்சத்து கம்மியாயிடுச்சு என் மனைவிக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் 2 பேரும் அலைந்து கொண்டு ஓடிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கும்போது, காலைல ஒரு 5:30க்கு அஷ்மிதான் ஒரு பேர் சொல்லி, ஒரு பெண் பிள்ளையை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். நான் அப்போ இருக்க என் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே அதை அறிவிச்சிட்டேன். அறிவிச்சது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி 10 நான் ஆண் பிள்ளையை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அஷ்மிதான்னு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு அஷ்மிதானே பேர் வச்சிட்டோம். எங்கள் அம்மா ரசிக்கப்படல, வைப்பா நீ பேரை வச்சிருப்பா, உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரோ வச்சிருப்பான்ட்டாங்க. எனக்கு அந்த வருஷம் வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். அந்த பிள்ளையோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ப்ரைடு, பெருமை. ஸோ கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலியமாய் பேசுவார். இப்போ எனக்கு இந்த 4 வருடங்கள் பிள்ளை பெற்றதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சொப்பனத்தின் மூலியமாக எல்லா காரியத்தையுமே சொல்லிடுவார். நாளைக்கு வேலையை நான் என்ன செய்யணும், வேலையாட்கள் யார் வருவாங்க, யார் வரக்கூடாது, எந்த வேலையாட்கள் கூட நான் போகணும், எந்த வேலையாட்கள் கூட நான் பயணிக்கக்கூடாது, எந்த தொழில் யார் கூட பண்ணணும், யார் கூட பண்ணக்கூடாது, அதே போல் ஊழியர்கள் யார் கூட போகணும், யார் கூட பண்ணக்கூடாது, எந்த ஊழியத்துக்கு விதைக்கணும், எந்த ஊழியத்துக்கு விதைக்கக்கூடாது, எல்லாவற்றையுமே சொப்பனத்தில் பேசிடுவார். தேசங்களை குறித்தும் பேசியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, சாந்தியக்கா என்கிட்ட கேட்டாங்க. கேட்கும்போது எங்கள் சபைக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் சொல்லும்போது, இந்த 4-5 பேர் ஒரு பெண்களுக்கான ஒரு காரியம் உங்கள் இதில் ஆரம்பிக்க போதுன்றப்ப, அவங்க பெண்களுக்கான ஒரு பெரிய ஜபக்குழுவை இப்பொழுது ஆரம்பித்திருக்காங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்னு. அதில் எனக்கு வந்த தரிசனத்தில் 4-5 இப்போ 4 பேர் வந்துட்டாங்க. இன்னொன்றும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இந்த ஊழியத்தின் நிமித்தம் இந்த சபை அநேக பெண்களை நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்த போகிறீங்க. நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமான சபையாக இருக்குன்னு. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் சபையை மிக பெரிதாய் உயர்த்தப் போகிறார். வரும் நாட்களில் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பெண்கள் ஃபோனில் பேச போகிறாங்க உங்கள்கிட்ட. அவங்க அங்கெல்லாம் ஆள் இல்லையா, ஏன் இங்கே பேசுகிறாங்கன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் எங்கே இருக்கோ அங்கே தான் காரியங்கள் நடைபெறும். ராஜாக்கள் உங்கள் சபையில் வருவார். அப்புறம் தரிசனத்தின் மூலியமாய் பேசுவார். தரிசனத்தின் மூலியமாய், அதுக்கடுத்து தேவ தூதர்கள் மூலியமாய் பேசுவார். இந்த காரியங்கள்லாம் நமக்கு வரல. கடைசியாக 7வது காரியங்கள் பார்த்தீங்கன்னா, கழுதையின் மூலியமாய் பேசுவார். அதாவது என்னாமம் 22 எடுங்க, 22-27. என்னாகமம் 22-27.
30 கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன், இல்லை என்றான். 31 அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை என்ன செஞ்சாரு? பிலேயாமின் கண்களை திறந்தார். யார் மூலியமா திறந்திருக்காரு? கழுதையின் மூலியமாய். அப்ப நீங்க அற்பமா நினைப்பீங்க யாரையாவது, நீங்க உங்களுக்கு கீழே யாரையாவது அற்பமா நினைச்சிருப்பீங்க, இவங்கெல்லாம் ஒரு ஒன்றுக்கு உதவா, இவங்கெல்லாம் என்ன ஆவிக்குரிய மனிதன். அவர்கள் மூலியமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஊழியக்காரர்களே இருந்தாலும் என்ன இவங்க ஒரு விசுவாசின்னு ஒரு விசுவாசியை கூட எடுத்துருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவர்கள் மூலியமாகவும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். பிலேயாமின் கண்களை கழுதையின் மூலியமாய் திறந்த தேவன். இதில் ஒரு சாட்சி என்ன சொல்ல முடியும்னா, சகரியா 9:9 சொல்லுது, சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருகிறார். அந்த கழுதை வேற யாரும் இல்லை, ஊழியக்காராகிய நாங்கள் தான், நம்ம தான் அந்த கழுதை. அந்த கழுதை ஒன்றுக்கும் உதவாமல் நாம் ஒன்றுக்கும் உதவாமல் களியாட்டம் போட்டுக்கொண்டு துன்மார்க்க ஊழையில் எந்த ஒரு கீழ்ப்படிதலும் இல்லாமல் ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ்லாம் என்னை பார்த்தா சொல்லுவாங்க, அடியாளுக்கு தான் போவேன், மாடு மேய்க்க தான் போவேன், உன்னால் கிளாஸை கெடுது, இந்த 120 பேர் இருக்க கிளாஸு இவனை கிளாஸை விட்டு வெளியேற்றுங்க, அட்டண்டன்ஸை போட்டு என்னை வெளியேற்றின காலங்கள்லாம் இருக்குது. கிளாஸில் சினிமா படத்தில் மாதிரி நான் தூங்கின காலங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒன்றுக்கும் உதவாத அந்த கழுதை, எதுக்குமே லாயக்கில்லாத கழுதை. நல்லா தூங்குவேன், பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக தூங்குவேன் நான். கர்த்தர் அந்த தூக்கத்தை வைத்து என்ன பண்ணணும், அவனுக்கு சொப்பனத்தை கொடுறான், அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுறான், இன்னும் கொடுத்துட்டார். அப்போ என்ன சொல்ல வரேன் நான், நீங்கள் கழுதையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை எடுத்தான் பயன்படுத்துவார். நீங்கள் உங்களை எந்த இடத்துலையும் குறைவாக மதிப்பிடாதீங்க, உங்களை எந்த இடத்துலையும் குறைவான பாத்திரமாய் மதிப்பிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசினாலே போதுமானது. ஊழியக்காரர் மூலியமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும் வேத வசனத்தின் மூலியமாகவும் யார் கர்த்தர் பேசுகிறாரோ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, நல்லபடியாக ஓடுங்க. அதுக்கடுத்து நம்ம கீழ்ப்படியாமையில் சவுலை குறித்து பார்த்தோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதனால. அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்ததில் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா லூக்கா 5:4 எடுங்க. லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அடுத்து அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. என்ன பண்ணல? ஒன்றுமே அகப்படலை. அப்போ யார் ரா முழுவதும் யார் பிரயாசப்பட்டா? சீமானுடைய ஐடியா, சீமானுடைய காரியம். அங்கே வலைய போடலாம். அவன் சீமான் ஒரு மீன் பிடிக்கிறோட இருந்தனால அவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு காயாக இருந்திருப்பான். அவன் என்ன செஞ்சுருப்பான்னா, இங்கே போட்டால் இந்த மீன் கிடைக்கும், அங்கே போட்டால் அந்த மீன் கிடைக்கும், அங்கே போட்டால் கிடைக்கும்னு ஒரு ஐடியாவில் போட்டிருப்பான். எதுவுமே கிடைக்கல. அதுக்கடுத்து ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். என்ன போடுறான்? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. இது தாங்க கர்த்தருடைய வார்த்தை. ஊழியக்காரர் மூலியமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும் வேத வசனத்தின் மூலியமாகவும் சொப்பனத்தின் மூலியமாகவும் தரிசனத்தின் மூலியமாகவும் ஆண்டவர் கழுதையின் மூலியமாகவும் உங்களோட பேசும்போது அதை நீங்கள் கீழ்ப்படிந்து செய்தால், அதுக்கு அடுத்து பாருங்க 7, அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக வலை கிழியத்தக்கதாக வலை கிழிஞ்சு போற அளவுக்கு மீனை பிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 7. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அப்போது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் அவன் ஆசீர்வாதத்தை அவன் மட்டும் சுதந்திரிக்க முடியாது. கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவன் ஒருவன் சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்க ஆசீர்வாதம் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக தான், எல்லாருக்கும். நீங்க ஒரு ஆள் நீதிமான் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா உங்க நிமித்தம் அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஒரு ஆள் எழும்பினா போதும். அந்த ஒரு ஆள் யாரு? நீங்க எல்லாரும் தான். நீங்க எல்லாரும் ஒரு ஆள் எழும்பணும். நீங்க ஒரு ஆள் எழும்பிட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை அந்தபடியாக அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்க ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் குறித்து சொல்லுது, பூமி தாங்கவே முடியலன்னு போட்டிருக்கோம் அவனுடைய ஆசீர்வாதத்தை. நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ சாதாரண தெய்வத்தை ஆராதிக்கிறோம், நம்ம ஏதோ ஒரு சாதாரண. கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் நாட்கணக்கில்
பரிசுத்தவான்களாக மாற்றப்படுவீர்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் தானாக வரும். நீங்கள் தேடி போக வேண்டாம். அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது நாளடைவில் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு போய் அமர பண்ணுவார். பெண்களை எஸ்தரை போல உயர்த்துவார், தாவீதை போல பசங்களை உயர்த்துவார். நீங்க கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். அப்ப என்ன சொல்றான் பேதுரு அந்த இடத்துல? நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, இந்த வார்த்தையை வேத வார்த்தையின்படி நீங்கள் வாழும் போது, இந்த வேத வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் போது உங்களுக்கு நூறத்தனையான ஆசீர்வாதமும் இம்மையில் மறுமையில் நித்திய ஜீவனையும் அளிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்க ஆசீர்வாதம் இடமே கொள்ள முடியாது. அப்போது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார். உதவி செய்யுங்க, ஆசீர்வாதத்தை மீனை பிடிக்க உதவி. உங்க பணத்தை கட்டுக்கட்டா தூக்கிட்டு போக முடியாதுங்க. உங்களால நகைகளை நீங்கள் கொண்டு போக முடியாது. உங்க வீட்டில் நிற்கிற கார் பார்க்கிங் பத்தாது. நீங்கள் கர்த்தர் சத்தத்தை கேட்டு, சும்மா நான் வந்து ஒரு மேஜிக் காட்டுற மாதிரி பேசலை. கர்த்தர் என்னை நடத்தினார், அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னை ஜீரோவிலிருந்து உயர்த்திய கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கார். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். பைபிள் படிங்க, படித்துக்கொண்டே இருங்க. ஒரு நேரம் 24 மணி நேரம் ஏனக்கை போல தேவனோடு சஞ்சரிங்க. நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் பேசுகிற காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோட பேசுகிறாரா, அந்த நிறைவு போதும். ஒரு கணவன் மனைவியோட 2 நாள் பேசாமல் 3வது நாள் பேசினா உங்களுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு வாஞ்சையாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை சபையில் என்ன பேச போகிறாரு? காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுற வேதத்தை திறந்தா என்ன பேசுவார்? தூங்குனா என்ன பேசுவார்? நடந்தால் என்ன பேசணும்? என்ன ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு வார்த்தை வரல, இன்றைக்கி ஏன் என் கூட பேசலை? இடைப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தர் சத்தத்தை அசட்டை பண்ண சவுளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்குறோம். அமலேக்கியனை முழுவதும் அழித்து விடுன்னு சொன்ன பின்னாடி மீதி வைத்தான். கடைசியில் அமலேக்கியன் கையிலே மரித்து போனான். அதுக்கடுத்து இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேதுருவை போல இன்னொன்று கீழ்ப்படிதல் இல்லை. பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9:36. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. அப்போஸ்தலர் 9:36. அவன் பிரயாணப்பட்டு போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். என்ன கேட்கிறான்? சத்தத்தை கேட்கிறான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அதற்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீன்னா. எப்படி ஒரு குவாலிட்டி ஒரு மனுஷனுக்கு! இங்கே கூட பேதுருவை பார்க்கும்போது அது ஆசீர்வாதம், உலகப்பிரகாரன ஆசீர்வாதம். இவனுக்கு உலகப்பிரகாரன ஆசீர்வாதம் இல்லை, ஊழியம். என்ன செய்ய சித்தம், கீழ்ப்படிதலுடைய உச்சம் பவுலு. அந்த இடத்துல பேதுரு கூட பாருங்க, நமக்கு ஒரு தரிசனம் வருது. என்ன சொல்கிறாருன்னா, கொர்நேலிய வீட்டுக்கு நீ போன்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் வந்து தீட்டானதை புசிச்சது இல்லைன்னு சொல்கிறான். 2ஆம் தரம் சத்தம். அப்புறம் 3ஆம் தரம் சொன்ன பின்னாடி உனக்குள்ள என்ன சொல்லுதுன்னா, அப்போது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுனால் அனுப்பப்பட்ட மனுஷன் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியில் வந்து நின்றான்றோம். எத்தனை சந்தேகம் பேதுருக்கு அந்த இடத்துல தரிசனத்து நிமித்தம். ஆண்டவர் உங்களோட தரிசனத்தில் பேசினா, ஏன்டாப்பா பேசுனீங்க, எனக்கா பேசுனீங்க? ஐயோ எனக்கு அந்த வசனம் வந்துச்சு, எனக்கு தான் வந்துச்சுன்னு விசுவாசிக்கணும். வசனத்தை பார்த்தீங்கன்னா அது என்னுடைய வசனம், என்னுடைய பைபிளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம். ஒரு காரில் கர்த்தர் என் கூட பேசுகிறாருன்னு விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இல்லாத கூடாத காரியம். இங்கே பவுலை குறித்து பாருங்க, எப்படி ஒரு கீழ்ப்படிதல். விழுந்துட்டான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவனே அவன் சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10:27. நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்கள் என் பின்னே செல்கிறதுன்றார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. பவுல் என்ன சொல்றாரு? அந்த சத்தத்தை கேட்ட உடனே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன். கடைசி நாள் வரைக்கும் ஓடினான். இன்னைக்கு பவுல் எழுதின நிருபத்தை இயேசு கூட உட்காந்து, இயேசுவோடைய மடியில் அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து கேட்ட யாருனாலையும் செய்ய முடியலையே. பவுலுடைய ஊழியத்தை யாருனால செய்ய முடிஞ்சுச்சு? கீழ்ப்படிதல். நீங்கள் கீழ்ப்படிந்தால், நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேணாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு மணிக்கணக்காக ஓட்டி வேலை பார்க்க வேணாங்க. நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். முதலாவது
ஏன்னா நான் இன்றைக்கு தான் வேலை பார்க்குறேன். இன்றைக்கு அநேக வேலைகள் நான் பார்க்குறேன் நிற்க முடியாமல். ஏன்னா தேவனுடைய வசனம் என்ன சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்டான் இருக்கு, ஆனால் வேலையை கூட்டார்னு இல்லை. வேலை அதிகமாக இருக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா, ஊழியமாக ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா நிற்கவே உங்களுக்கு நேரம் இருக்காது. திங்கக்கிழமை ஒரு ஊழியம், செவ்வாய்க்கிழமை ஒரு ஊழியம், புதன்கிழமை ஒரு ஊழியம், வியாழக்கிழமை ஒரு ஊழியம்னு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா உங்களால் எங்கே போய் எங்கே வரணும்னே செய்ய முடியாது, அவ்வளோ வேலை இருக்கும். சோம்பேறித்தனத்தில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். கர்த்தர் ஞானஸ்தானம் எடுத்துட்டா, ரட்சிக்கப்பட்டா கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார்னு நினச்சிடாங்க. கர்த்தரால் எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு பாத்திரம் சோம்பேறிகள். சோம்பேறிகளை கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தவே முடியாது. அவ்வளோ பெரிய தேவன், அவரால் பயன்படுத்தவே முடியாது. உங்களை சோம்பேறியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உற்சாகம் உள்ளவர்கள். ஆனால் என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு 2 பேர் வேலை பார்ப்பாங்க. நாங்கள் என்ன செஞ்சேன்னா, வேதத்தை மட்டும்தான் தியானித்தேன், அந்நிய பாஷையில் மட்டும்தான் ஜெபம் பண்ணேன். வேதம் அந்நிய பாஷை, வேதம் அந்நிய பாஷை. 6 வருஷம் ஒன்றும் இல்லை. பார்க்குற ஆள் பூரா பாவம் பரிதாபமாக பார்த்தாங்க. இன்றைக்கி பார்க்குற ஆள் பூரா எப்படி இப்படி உருவானான்றது தெரியல. அப்போ என்ன விஷயம்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் வசனத்தையும் கீழ்ப்படிந்து கொண்டே இருங்க. நாளடைவில் கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, மணிக்கணக்காக தூங்கிக்கிருந்த நான் இன்னைக்கு மணிக்கணக்காக வேலை பார்க்குறேன். துன்மார்க்க ஊழையிலும் களியாட்டத்திலையும் தண்ணி அடிச்சுட்டு மயங்கி கிடந்தேன்னா இன்றைக்கு ஒரு டிராப் பாவம் என்னை மேற்கொள்ளலை. அந்த 12 ஞானஸ்தானம் எடுத்த பின்பு என்கிட்ட எதுவுமே வரவும் முடியாது முடிவு பரியந்தம். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கணும். அதே போல் பவுல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த கீழ்ப்படிதல் தான் உங்களை உயர்த்தும். இப்போ நம்ம முடிவில் முதலிருந்து நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் சத்தம் என்ற தலைப்பில் பார்த்தோம். ப்ரொஃபட்டிக் வாய்ஸ் ஆஃப் காட் என்று பார்த்தோம். ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசுவார், வேத வசனத்தின் மூலியமாய் பேசுவார், சொப்பனத்தின் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், கழுதையின் மூலியமாய் பேசுவார்னு பார்த்தோம். நீங்கள் ஊழியக்காரர் மூலியமாய் தீர்க்கதரிசிகள் மூலியமாய் சவுலுக்கு சாமுவேல்கிட்டருந்து வார்த்தை வந்தபோது அவன் கீழ்ப்படியலை, அவன் ராஜ மேன்மையை இழந்து போனதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தின் மூலியமாய் பேசுவார், வேத வசனத்தின் மூலியமாய் அனுதினமும் பேசும்போது அவர் அப்பத்தில் மாத்திரம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். நீங்கள் சாப்பாடே இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை, எதுவுமே இல்லை. நாளைக்கு இன்னும் 2 நாள் சாப்பிடாம இருந்தால் இறந்து போயிடுவேன்ற ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா பொழைச்சிருவீங்க. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவர் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும் உங்களை பிழைப்பிக்க. மரண தருவாயில் நீங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தையை நீங்கள் தானேங்க பெற்றுக்கொள்ளணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு வார்த்தை ஃபுல் பீட்லேருந்து வருதுன்னா அந்த வார்த்தை எனக்கானது நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ உங்கள் கண் திறக்கப்படணும், நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் என் கூட பேசினார், பாஸ்டர் என் கூட பேசினார். நாளையிலேருந்து நான் சொல்கிறேன், உங்கள் சபையில் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்பட போகிறது. நான் இதே மெசேஜை என் அக்கா வீட்டில் ஒரு 50 பேருக்கு முன்னாடி கொடுத்தேன். இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் இனிமேல் உங்கள் சபைகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் விசுவாசிக்கணும். அதுக்கு பின்பு பார்த்தோம் சொப்பனத்தில் பேசினதை. சொப்பனத்தில் கர்த்தர் உங்க கூட பேசுகிறாருன்னா, ஒரு சொப்பனம் வருதுன்னா அதை டவுட்டு கேட்கவே கூடாது. யார்கிட்டையும் டவுட்டு கேட்காம நீங்கள் அதை நோட்டில் எழுதி வைத்து அது நடக்குதா என்று ஜெபிக்க வேண்டும். நடக்காட்டி விட்டுருங்க. நடந்துச்சுன்னா அடுத்தடுத்த காரியங்களை நீங்கள் கனம் கொடுக்கும்போது, நான் ஒரு 10 சொப்பனத்தை எழுதி வைக்கும்போது அந்த காரியங்கள் நடைபெறலை. நான் யார்ட்டையுமே சொன்னதில்லை. அதுக்கடுத்து எழுத அதுக்கு கனம் ஆண்டவர் எனக்கு ஒன்று கொடுக்குறாரு, அதை நான் கனப்படுத்துகிறேன். எழுதி கனப்படுத்த பார்த்தீங்கன்னா அனுதினமும் எத்தனை தரிசனங்கள். எண்ணில நான் எந்த காரியத்தையுமே நான் யோசிக்க மாட்டேன். அடுத்து நான் என்ன கார் வாங்கணும் முதற்கொண்டு என்கிட்ட இருக்குது. நான் வச்சுருக்க ஃபோனு எனக்கு தரிசனம் வந்துச்சு. எல்லாமே தரிசனம் தான். நான் எதை செய்தாலும் தரிசனம் இல்லாமல், வெளிப்பாடு இல்லாமல் இது வரைக்கும் திருமணமோ தொழிலோ ஊழியமோ எதுவுமே நான் செய்தது இல்லை. அப்படி நீங்கள் இருந்தீர்களானால், தேவனிடத்தில் வார்த்தையை வாங்கினீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கழுதையின் மூலியமாய் பேசுவார். நீங்கள் எளப்பமாக யாரையுமே எடுக்காதீங்க, ஒன்றுக்கு உதவாதவர்களாக யாரையுமே பார்க்காதீங்க. அந்த கழுதையை கொண்டு தான் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்களை பயன்படுத்துவார். வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, வந்துக்கிருப்பாங்க, துணை ஏதாவது ஆண்டவரே இயேசு உங்களை இப்படி அப்படின்னு, ஏம்மா எதையாவது பேசாமல் அப்படி சொல்லாதீங்க. அவங்க என்ன சொல்கிறான்னு கேளுங்க. கர்த்தர் அவர்கள் மூலியமாக உங்க கூட பேசுவார். தயவு கூர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிங்க. அதே போல் கடைசியாக நம்ம யாரை பார்த்தோம்னா, சீமோன் பேதுருவை பார்த்தோம். அவன் என்ன சொல்கிறான்,
சீமோன் ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுறோன்னு வலை கிளியத்தக்க சீமோன் பேதுரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறான். பவுலை குறித்து பார்க்குறோம். பவுல் அந்த உடனே கீழ்ப்படிந்தது நிமித்தம் பவுலுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாச்சுன்னு. மரியாளை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரியாள் நான் தேவனுக்கு அடிமைன்றான். அது வந்தோடனே இயேசு கிறிஸ்துவே பெற்று எடுத்துட்டாங்க அடிமைன்னு சொன்னேன். அந்த கீழ்ப்படிதல், உங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்தால், தேவ வசனத்திற்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சத்தத்திற்கு, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், நீங்கள் காலப்போக்கில் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுவீர்கள். அந்த பரிசுத்தமானவர்களுக்கு கொடுக்கப்படும் கனம், ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, காலப்போக்கில் பரிசுத்தவான்களாய் மாறுவீங்க. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற கனம் தான் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும். உங்களை நூறத்தனையாய் இம்மையில் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் மறுமையில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம். உங்களை ஒருவரையும் வெறுமையாய் மறுமைக்கு கொண்டு போக மாட்டார். வெறுமையாக உங்களை இங்கே நின்று சாட்சியாய் நிறுத்தி, அநேக ஜனங்கள் கண்கள் காண உங்களை உயர்த்தி, உங்கள் பிள்ளைகளை உயர்த்தி எல்லாருக்கும் முன்பு சாட்சியாய் நிறுத்தி விட்டு தான் பரலோகம் கொண்டு போவார். உங்களை வெறுமையாய் இங்கே நின்று பாக்கெட்டில் பணம் இல்லாமலாம் வைக்க மாட்டார். அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உங்களால் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் பூமி தாங்காது. கிறிஸ்தவன் ஒருவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாது. இன்னும் தேசம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்க்கவில்லை. நம்ம தான் இது எழுப்புதலின் காலம், நம்ம தான் அப்படி எழும்பணும். அதனால் ஜெபிப்போம், முடிப்போம். நாம் ஜெபித்து முடிப்போம். சோத்ரம் ஆலிலூயா. ஆவியானவரே, கர்த்தரின் சத்தம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் ராஜா. ஆண்டவரே, வழக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் இவர்கள் மேல் ஆண்டவரே பொறிந்தருள்வியாக. ஆண்டவரே, இவர்களை நூறத்தனையாய் இம்மையில் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நான் சோத்தரிக்கிறேன். வலை கிளியத்தக்க நீர் இவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இவர்களை நீர் கர்த்தருடைய சத்தம் இன்றிலிருந்து இவர்கள் கேட்க போறாங்கப்பா. கீழ்ப்படிதலின் ஆவி இவர்கள் மேல் வரும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன் தகப்பனே. ஆவியானவர் ஒரு பலத்த கிரியைகளை செய்து இவர்களை எடுத்து ராஜாக்கள் முன்பாக நீர் பயன்படுத்த போவதற்காக சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, சகல ஜனங்களும் ஆண்டவரே, பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் பார்க்கும்படி இந்த சபையை நீர் உயர்த்த போறீர் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள் சொன்னீரே. இந்த WOG சர்ச் சபை அந்துவான் பாஸ்டர் சாந்தி அக்காவை சகல ராஜாக்களும் பார்க்கும்படியாக இந்த ஊழியங்களை நீர் உயர்த்த போறீர் ராஜா. நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. ஃபெல்ஹசல் மன்ஹதுல் மனியா ஹதல் பலோகோ துரு திஃபலியா மேஷே தல்மனோகோ தில்கஷியா தலரா தகல் மன் ஹஷியா தலபோ ஷிகாந்தலி ரியாந்தலர பஹந்தன் மலாக்கதுரு. ஆவியானவர் ஒருவர் மேலும் அசைவாடி இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் ராஜா. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூப்பா. ஹல்லேலூயா. ஆமேன். சத்தம், கர்த்தருடைய சத்தம், அதை கேட்க அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சொன்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனை வேலையில் ஆண்டவர் பேசின காரியம்தான். ஆமென். கீழ்ப்படிதல், அதுக்கு அடுத்தது விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். 1 கோடி ரூபாய் கடன். இப்போ எவ்வளோ கடன்? ஹல்லேலூயா. 1 கோடி கடனை ஜீரோவாக மாற்ற முடிஞ்சதுன்னா இங்கே இருக்கிற கடங்காரங்க உங்கள் கடனை அடைக்க ஆண்டவரால் முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யல? கீழ்ப்படுகிறது இல்லை. ஏன் நீங்கள் முள்ளில் உதைச்சி கஷ்டப்பட்டு பாடுபட்டு தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அது மாதிரி தான். நேற்று செயின் பிரேயர் நடந்தது. எத்தனை பேர் வந்தீங்க? முள்ளில் உதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால் வர முடிஞ்சு வரலன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் பார்க்குறாரு எல்லாத்தையும். அதிகாலை ஜபம் சொல்கிறோம், வர்றதில்லை. அதிகாலை ஜபம் சொல்கிறோம், வர்றதில்லை. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு தருவான்னு நினைக்க சத்தியமாக ஒன்றும் வராது. இன்னைக்கு
இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் நாம இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுமா. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறித்து போடும். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அல்லேலூயா. ஆமே. உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குதா? கர்த்தர் அவருடைய சத்தம் போட்டா அந்த வனாந்தரம் பாடின பாடலை செழிப்பான வயல் நிலமாக மாறும். செழிப்பான வயல் நிலமாக மாறும். உலர்ந்த எலும்புகளை போல உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சான்ஸே இல்லைன்ட்டு. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தின்படி நாம் செயல்படும் பொழுது அந்த உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிரடைய செய்வான். உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட முடியாத ஆட்கள் இருக்கிறார்களா? கர்த்தர் அவர்களை எல்லாம் ரட்சிப்பா. ஹல்லேலூயா. ஆமென். கேதுரு மரங்களை முறித்து போடுமா. பயங்கரமாக இருக்கும் கேதுரு மரம். தேக்கு மரம் மாதிரி வச்சுங்க. ஹல்லேலூயா. அதை முறிச்சு போடும். அக்கினி ஜுவாலையை பிளந்து போடும். பெண்மான்களை ஈன செய்து கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கீழ்ப்படிந்தா இன்றைய ரட்சணை நாள். இந்த நாளில் இருந்து உங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். சும்மாலாம் சொல்லுங்க, ப்ராக்டிக்கல். அதனால தான் நாங்கள் கூப்பிட்டோம். வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல். சும்மா நாங்கள் சொல்லும் பொழுது நினச்சிங்க பாஸ்டருங்களுக்கு பாஸ்டருக்கோ சாந்தியத்தாக்கோ வேறு வேலை இல்லை, அதனால என்ன செய்கிறாங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே வரும்பொழுது நான் உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். முதல் வார காணிக்கு 12.25 ரூபாய். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மக்கள் கொடுத்த அந்த காணிக்கையிலும் தசம பாகத்திலே தான் இது வரைக்கும் நாங்கள் 7 இடத்துல சபையை மாற்றி நடந்துட்டு இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சோம். நாங்கள் வாழ்கிறோம். எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே காரணம் தான். எங்களை ஆசீர்வதித்தவர், ஆதித்யா குடும்பத்தை ஆசீர்வதித்தவர், உங்களையும் ஆசீர்வதிக்க ஆமென் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் தான். அவர் தயாராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? செக்கை நீட்டிக்கிட்டே இருக்கிறார். அது வாங்கிறதுக்கு தான் நமக்கு என்ன இல்லை, என்ன இருக்கணும், தகுதி இல்லை. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. தகுதி, அதை தகுதிப்படுத்திக்குவோம். ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம், இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் நிமித்தமாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்குறார். அது இல்லாமல் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவளே நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுறவளே நான் அசட்டை பண்ணுவேன். அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமே. ஆதித்யாவுக்காக, கௌசல்யாவுக்காக, மகள் அஸ்மிதாவுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதி. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியாக இந்த மகனை சந்தித்து ரட்சித்து ஆண்டவரேப்பா ஒரு தொழிலதிபராய் நீர் மாற்றி வைத்திருக்கிறீர். அருமையான மனைவியும் அருமையான மகளையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜாதிகளும் நீதியும் சகல ராஜாக்கள் மகிமையும் காண்பார்கள் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையின்படியாகவே உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையின்படியாக மகனோடு நீர் பேசியிருக்கிற அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகனை எடுத்து இன்னும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், தாயும் தகப்பனையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ளாக அவருடைய ரட்சிப்பு ஆண்டவரே நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ வேண்டும் சொன்ன வாக்கின்படியா குடும்பத்தோடு சேவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. சுகபத்திரமாய் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போக கர்த்தர் உதவி செய்வீராக, பாதுகாத்து கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்டு இருக்கிறாங்கப்பா, கேட்கிறவர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே, செயல்படுகளாய் மாற்றுங்கப்பா, செயல்படுகளாய் மாற்றும். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் மாற்றும். நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, சோத்திரம், நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியாக ஆண்டவரே
உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்க பார்வையில் ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கட்டும். ஆமென். சோத்திரம் ஆண்டவர். இந்த மாதம் கொடுத்த வாக்கின்படியாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது, இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். ஆமென். இவர்கள் என் துதியை சொல்லி வருவாள் என்று சொன்ன வாக்கின்படியாக கர்த்தர் ஆண்டவரே அப்பா, நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. துதிக்கிற ஒவ்வொருவரும் துதிக்கிற மக்களாக நீ மாத்துங்க. கர்த்தரை நான் எக்காலமும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று சங்கீதக்காரனாக தாவீது சொன்ன பொழுது ஆண்டவரே அப்பா, தாவீதுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றின தேவன் ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறவர்களாயிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக விசேஷமாக இந்த நாட்களிலே 10th எக்ஸாம் எழுதி கொடுக்குற ஜோனத்தானுக்கும் எழுத போகிற திருசாவுக்கும் அங்கே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே பா, நல்ல ஞானத்தையும் அறிவையும் தரும்படியாக பலனை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவங்க கரத்தை பிடித்து எழுதுவீரா, கரத்தை பிடித்து எழுதும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம், நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் பண்ண நீர் உதவி செய்யும். திருத்தருடைய கண்ணில் தயவு கிடைக்க பண்ணும்படியா ஜெபி. அந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காதபடி கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இன்ப நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே என் கர்த்தரை கர்த்தர் செய்த சகலவுகளை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மரம். பரலோக பிதாவின் அன்பும் நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நம்மோடும் பரிசுத்தவான் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா.